ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு trigonometry பேசிக் ஃபார்முலாஸ், அதாவது ஆர்டர், ரிவர்ஸ் அண்ட் இன்வெர்ஸ் ஃபார்முலாஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ரேஷியோ. trigonometry ஃபார்முலாஸை மக்கப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டரில் படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைன், காஸ், டேன், காட், சீக்கன் அண்ட் கோசிக்கன். இதில் சைனும் காசும் ரிவர்ஸ், டேனும் காட்டும் ரிவர்ஸ், சீக்கன் அண்ட் கோசிக்கன் வந்து ரிவர்ஸாக இருக்கும். அதே மாதிரி இன்வெர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைனோட இன்வெர்ஸ் கோசிக்கன், காசோட இன்வெர்ஸ் சீக்கன், டேனோட இன்வெர்ஸ் காட். இதே மாதிரி ரிவர்ஸ் அப்படியே பார்த்துக்கலாம். கொசிகனுக்கு இன்வெர்ஸ் சைனா இருக்கும், சீக்கண்டுக்கு காசா இருக்கும், காட்டுக்கு டேனா இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பிதாகரஸ் தியரம். trigonometry பொறுத்த வரைக்கும் பிதாகரஸ் தியரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பிதாகரஸ் தியரம் படி பார்த்தோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். அதில் ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் உள்ளது ஹைப்போடேனியஸ், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல உள்ளது ஆப்போசிட் சைட், தென் ரிமைனிங் ஒன் இஸ் adjacent சைட். இப்போ இதுல பிதாகரஸ் தியரம் வந்து ஹைப்போடேனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் adjacent சைட் ஸ்கொயர். இப்போ இதுல ரீசால்வ் பண்ணி நம்ம எந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஏதாவது எனி டூ சைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரிமைனிங் ஒன் சைட்ஸ் வந்து நம்மளாவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம். இது trigonometry ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் ரேஷியோஸோட வேல்யூஸ் வந்து இதை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அடுத்து இன்வெர்ஸ் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நீங்க மக்கப் பண்ணக்கூடியது இந்த ஃபார்முலா தான். இப்போ சைனோட இன்வெர்ஸ் வந்துட்டு 1 / cosecant. இதை ரீசால்வ் பண்றப்ப என்ன கிடைக்கும், sin theta into cosecant theta is equal to 1 வரும். Then cosecant theta is equal to 1/sin theta. Similar for cos. Cos theta is equal to 1/secant theta. Then இதை ரீசால்வ் பண்றப்ப cos into secant is equal to 1. Then secant theta is equal to 1/cos theta. Third one tan. Tan ஓட இன்வெர்ஸ் 1 cot. We have to write 1/cot. ஆனால் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வந்துட்டு tan theta is equal to sin by cos. இதை சம்ல நிறைய பிளேஸ்ல அப்ளை பண்ணுவோம். இப்போ இதை நம்ம ரீசால்வ் பண்றப்ப tan theta into cot theta is equal to 1. Then cot theta is equal to 1/tan theta. இதையும் sin cos ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா cos by sin ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வேல்யூஸ் ஆஃப் ரேஷியோ. இப்போ பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலாஸ் நம்ம ரெடி பண்றோம். sin theta is equal to opposite side by hypotenuse. Then cos theta is equal to adjacent side by hypotenuse. இப்போ டேனுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், sin by cos அப்படின்னு. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம டிவைட் பண்றப்ப டினாமினேட்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு ஆப்போசிட் சைட் பை adjacent சைடு கிடைக்கும். இப்போ ஃபோர்த் ஃபார்முலா கீழே கொடுத்துருப்பேன். ஸோ டேனோட இன்வெர்ஸ் காட். ஸோ டைரக்டா ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிடலாம். காட் theta is equal to adjacent side by opposite side. Then secant காசோட இன்வெர்ஸ், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா எழுதிருப்போம். அவருடைய ரெசிப்ரோக்கல் ஹைப்போடெனியஸ் பை adjacent side. அதே மாதிரி கொசிகனோட வேல்யூ வந்து இன்வெர்ஸ் ஆஃப் சைட். அப்ப என்ன வரும், ஹைப்போடெனியஸ் பை ஆப்போசிட் சைட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனி ஒன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் ஃபார்முலாஸ் நெக்ஸ்ட் வீடியோல